யார் கதவை தட்டிக்கிட்டு நிற்குது அது உங்களுக்கே நல்லா தெரியும். மக்களே, இந்த தீய சக்தியும் தீந்து போன சக்தியும் வேற வேறலாம் இல்லை, கூட்டு களவாணிங்க. சொல்ல முடியுமா அவங்களால? எங்களுக்குள்ள ஒட்டும் இல்லை, உறவும் இல்லை, அறிவிக்க முடியுமா, நிரூபிக்க முடியுமா? இந்த வரப்போகிற இடைத்தேர்தலில் அதை நிரூபித்து காட்டுங்க, அப்புறமா பேசுங்க. மக்களை, என் மனசை விட்டு கரூர் எப்பவும் நீங்கவே நீங்காது. நமக்கு ஏற்பட்ட வேதனையான சம்பவத்தை, நமக்கு எதிராக நடந்த சதிய சூழ்ச்சியை இனி வர்ற ஜென்ரேஷனும் அவங்களுக்கு தெரியப்படுத்தணும்ல. அதுக்காகவே இனி ஒரு அரசியல் சதிய, அரசியல் சூழ்ச்சியை யாரும் யோசிக்கவே கூடாதுன்றதுக்காகவே கரூரில் ஒரு நினைவு சின்னத்தை நம்ம டிவிகே சார்பாக அமைக்கப்படும் அப்படின்றத அறிவிக்கிறோம். அப்புறம் கரூர்லேருந்து ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களுக்கும் சொல்கிறேன், உங்கள் டிவிக்கு அரசு உங்களுக்காகத்தான் உழைக்கும். அடிப்படை வசதிகளை முதல்ல நிறைவேற்றணும். ஒரு பக்கம் நிதி நிலைமையை சரி செஞ்சுக்கிட்டே, இன்னொரு பக்கம் அப்படியே நாம் சொன்னதில் ப்ரையாரிட்டி பார்த்து ஒவ்வொன்றா படிப்படியாக நிறைவேற்ற ட்ரை பண்ணுவோம். இது எப்பவும் உங்களுக்கான அரசாக தான் இருக்கும். இந்த விஜய் உங்கள் விஜயாக தான் இருப்பான். நீங்கள் உரிமையோட உங்கள் கவர்மெண்ட்டை நீங்கள் அணுகலாம். இந்த தீயசக்தி ஆட்சி முடிஞ்சு பொட்டிக்குள்ளே போனதுலேருந்தே என்னென்னமோ பண்ணுறாங்க, இது ஏதோ பேசுகிறாங்க. சோஃபாங்கிறாங்க, வாஷிங் மிஷினுங்கிறாங்க. இந்த அரசியல் வியாபாரம் பண்ணுறதுக்கான அந்த வெண்டிங் மெஷினே அவங்க தான். யார்? இந்த திமுக. இதில் நம்மளை பார்த்து வாஷிங் மிஷினுங்கிறாங்க. எலெக்ஷனில் ஓட்டுக்கு காசு கொடுக்குற அந்த கலாச்சாரத்தையே, அந்த கல்ச்சரை அடித்து நொறுக்கி இருக்கிறோம். எலெக்ஷன்லேயே அப்படி வேலை பார்த்தோம் நாம. நமக்கு எதுக்கு இந்த குதிரை, கழுதை, ஒட்டக பேரெல்லாம்? மக்களின் பக்கம் அப்படி இருக்கும்போது நமக்கு எதுக்கு இந்த பேரெல்லாம்? இந்த திருட்டு திமுக ஆட்சியை வச்சுக்கிட்டு ஊரடிச்சு ஒலையில போட்டு இந்த கொள்ளையை அடிச்சதுனால தான் உங்க கரூர் கம்பெனி ஓனர் ஒருத்தர் எங்க எங்க இருக்காருன்னே தெரியாம ஓடு 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 வராம் பாரு வேட்டக்காரன் ஓடினே இருக்கிறாரு. இன்னொருத்தர் ஃபாரின்ல போய் ஒளிஞ்சுக்கிட்டார். ஃபாரின் ஸ்டாலின் சார்ன்னு நினைச்சிட போறீங்க. அவர் இல்லை. எனக்கு எப்பவுமே ஸ்டாலின் சார் மேல ஒரு தனி பாசம் ஒன்று உண்டு. அவர் கிடையாது, இவர் வேற. சிங்கப்பூருக்கு செக்கப்புக்கு போனார்ல அவரு.